நான் ரெடி தான் வரவா. சிஎம் விஜய் பத்தி பாடுறேன்னு நினைக்கிறீங்களா? குந்தாவை பத்தி தான் பேசலான்னு இருக்கேன். தமிழ் சினிமால எதுக்கு ஒரு எண்டிங் இருக்கோ இல்லையோ, ரெண்டு விஷயத்துக்கு மட்டும் எண்டிங்கே கிடையாது. ஒன்னு தனுஷோட கான்ட்ரவர்சி, இன்னொன்னு விஜய் த்ரிஷாவோட லவ் ஸ்டோரி. கபடி மேட்ச்ல ஸ்டார்ட் ஆச்சு. எல்லாரும் மூவியை பார்க்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் பார்க்க போனது விஜய் த்ரிஷாவோட கெமிஸ்ட்ரியே தான். இதுல ஏதோ சரியில்லையே, ஏதோ மாறி இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. அதுக்கேத்த மாதிரியே அடுத்தடுத்து கில்லி, திருப்பாச்சி, ஆதி, குருவி இந்த மாதிரி படத்துல தொடர்ந்து நடிச்சுட்டே இருந்தாங்க. சும்மாவே நம்ம ஆளுங்களாம் ஒரு ரெண்டு படத்துல நடிச்சாவே உங்களுக்குள்ள ஏதோ லவ் ஸ்டோரி ஓடுதுப்பா அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. இவங்க வர நிறைய படத்தை நடிச்சிருக்காங்க. அப்போ பேசாமலையா விட்டுருப்பாங்க? 2008க்கு அப்புறம் எந்த விதமான ஸ்டோரியுமே வரல. ரூமர்ஸ்லாம் கம்மி ஆயிடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் தான் ட்விஸ்டே. த்ரிஷாவோட வச்சு நிறைய ஹீரோஸை வந்து இவங்களுக்குள்ள ஏதோ இருக்குப்பா அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ்லாம் கலை போட்டாங்க. சரி, த்ரிஷாவை பத்தி விட்டுறலாம். பேக் டு ஃபார்ம். நம்ம எதை பத்தி பேசிட்டு இருந்தோமோ அதை பத்தியே பேசலாம். விஜயும் த்ரிஷாவும் பத்தி பேசுறத கொஞ்ச நாள் வரைக்கும் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ நடந்துச்சு. ஆனா என்ன நடந்துச்சுதான் தெரியல. அதுக்கான எவிடன்ஸும் நம்ம கையில இல்லையே அப்படின்னு மக்கள்லாம் கொஞ்ச நாள் விட்டு வச்சிருந்தாங்க. 15 வருஷம் கழிச்சு லோகேஷ் கனகராஜ் ஒரு சிறப்பான சம்பவத்தை ஒண்ணு பண்ணாரு. சரி, லியோ படத்துல தான்ப்பா இவங்க சேர்ந்தாங்க. இதுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள எதுவுமே இல்லை. இப்போதான் நம்ம ரூமர்ஸ்லாம் வந்து மக்கள்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வெறும் படத்துக்காக தான் பண்ணது அப்படின்னு நீங்க நினைச்சா, வாரிசு படத்திலேயே ரெண்டு பேருக்கும் வந்து கனெக்ஷன் இருந்துச்சா. அது மட்டும் இல்லாம லியோ படத்துல கேஸ்டிங்க்கு லோகேஷ் கனகராஜ் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணதே விஜய் தான் அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவலை சொல்றாங்க. மக்கள் மத்தியில இது பேசும் பொருளாவே ஆகுது. அதுக்கேத்த மாதிரியே போட்டோ போடுறது, விமானத்துல தனியா த்ரிஷாவை மட்டும் கூட்டிட்டு போறது, மேரேஜுக்குலாம் ரெண்டு பேரும் ஒரே காஸ்டியூம்ல போறது, இந்த மாதிரி மக்களுக்கு இன்டைரக்டா இவங்களே ஹிண்ட்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் விஜய் நான் இதெல்லாம் விட்டுருவாருப்பா, இதெல்லாம் சும்மா ரூமர்ஸா கிரியேட் பண்றாங்க, அப்படிலாம் ஒன்றும் நடக்கவே இல்லை அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்களா இருந்தாலும் சரி, விஜய் அவர்களோட ஃபேன்ஸா இருந்தாலும் சரி, அவங்க மனசை வந்து தைரியம் படுத்தி வச்சிருந்தாங்க. விஜய்னாலும் அப்படி கிடையாது அப்படின்ட்டு. ஆனா எலெக்ஷன்ல தான் பெரிய ட்விஸ்டே. எலெக்ஷன் முடிஞ்சக்கு அப்புறம் விஜயை பார்க்கறதுக்கு அவங்க வீட்டுக்கே போயிருந்தாங்க. விஜயோட ஃப்ரெண்ட்ஸ்லாமே ஃபோன்ல தான் விஷ் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் ட்விட்டர்ல, இன்ஸ்டாகிராம்ல இந்த மாதிரி விஷஸ்லாம் போட்டிருந்தாங்க. பெரிய பெரிய ஆக்டர்ஸ் கூட விஜய் வாழ்த்துக்கள் அப்படி மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் த்ரிஷா என்ன பண்ணாங்கன்னா, கோவிலுக்கு போயிட்டு ஸ்ட்ரெயிட்டா விஜய் வீட்டுக்கே போயிட்டாங்க கார்ல. இது விஜயை பத்தி வீடியோ எடுத்ததை விட த்ரிஷாவை பத்தி வீடியோ எடுத்து போட்டதுதான் அதிகமே. சரி, இதெல்லாம் ஒரு சைடு இருக்க. இதுக்கப்புறமேட்டு கூட த்ரிஷா வந்து வரமாட்டாங்கப்பா, த்ரிஷா வந்து சைலண்டா விட்டுருவாங்க, இல்லைன்னா விஜய்க்கு வந்து பெரிய ஆபத்தா போயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாலும், விஜய் வந்து பதவி ஏற்கும் போது அந்த இடத்துக்கு த்ரிஷா வந்திருக்காங்க. அந்த இடத்துக்கு த்ரிஷா வந்தது மட்டுமே இல்லாம விஜய் பேசும்போது அவங்களோட எமோஷனை அவங்களால சுத்தமா கண்ட்ரோல்டே பண்ண முடியல. கண்ணுலாம் அப்படியே தண்ணி நிக்குது, என்னென்னமோ பண்றாங்க. சரி, அழுக்கூடாதுன்னு மனசுக்குள்ள அவங்களே சொல்லிக்கிறாங்க போல. அப்படிதான் இருந்துச்சு அவங்க வீடியோ. விஜய் மேல ஃபோக்கஸா இருந்த வீடியோ எல்லாமே அப்படியே கொஞ்சம் டர்ன் பண்ணி த்ரிஷாவை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. த்ரிஷா வீட்டுக்கு போகும்போது விஜயோட அம்மாவை பார்த்து கட்டிலாம் பிடிச்சிட்டு பேசிட்டு போனாங்க. பார்த்த மக்கள்லாம் எப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ விஜயோட வீட்டுக்கு ஓகே தானா, விஜய் நெக்ஸ்ட் த்ரிஷாவை தான் மேரேஜ் பண்ண போறாரா அப்படின்ற லெவலுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுக்கும் இவங்கெல்லாம் பேசுறாங்களே, ஒருவேளை உண்மையா இருக்குமோ, அடுத்தண்ணி த்ரிஷா தானோ அப்படின்ற மாதிரி நம்மளுக்குமே தோணுது. இந்த மாதிரி ஒரு சில பேர் தான் வந்திருந்தாங்க. பீக்ல இருந்த நிறைய ஆக்டர் வரவே இல்லை. அப்போ த்ரிஷா மட்டும் எதுக்கு வந்திருந்தாங்க? விஜயை இன்வைட் பண்ணதுனால தான் வந்திருப்பாரோ, விஜயே த்ரிஷாவை இன்வைட் பண்ணியிருப்பாரோ? மிச்சம் யாருமே அவர் இன்வைட் பண்ணல போல, த்ரிஷாவை மட்டும் தான் இன்வைட் பண்ணியிருக்காரு, அதனால த்ரிஷா மட்டும் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னொரு சைடு கண்டிப்பா அடுத்தது நம்ம த்ரிஷா தான்ப்பா, அவங்க தான்ப்பா துணை சிஎம், எல்லாமே அவங்க தான், அடுத்த முதலமைச்சரா கூட அவங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா அப்படின்ற லெவலுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் என்னெல்லாம் பேசுறாங்கன்னா, விஜய்க்கும் த்ரிஷாக்கும் இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் ஆக போகுது அப்படின்ற லெவலுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது உண்மையாவும் இருக்கலாம், இல்ல பொய்யாவும் இருக்கலாம். எது உண்மை எது பொய்ன்னு தெரியாமலே நம்ம பாட்டுக்கு பேசிட்டு இருக்கோம். அப்படி பேசாமலே இருக்கலாம். ஏன் அப்படி சொல்றேன்னா, விஜய்க்குன்னு தனிப்பட்ட முறையில அவங்களுக்கு குடும்பம்லாம் இருக்கு, அவங்களுக்கு 2 பசங்களும் இருக்கு. அவங்க இதை பார்க்கும் போது அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படும் இல்லையா? இப்போ விஜய் அவர்கள் சிஎம்மா வேற இருக்காங்க. மக்களுக்கு சிஎம் பதவியில இருந்து என்னெல்லாம் பண்ணி தராரு அதை மட்டும் தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய, அவரு தனிப்பட்ட முறையில அவரோட பர்சனல் லைஃப்ல எப்படிலாம் இருக்காரு அப்படின்றது நம்மளுக்கு தேவையில்லாத ஒண்ணு. மக்களாகிய நாம அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில மூக்க நுழைக்காம இருக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி நிறைய தகவலை தெரிஞ்சுக்க ரெட் டேப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.